Students, next let's see the question number 8 in exercise 3.1. If tan square theta is equal to 1 minus k square, show that secant theta plus tan cube theta into cosecant theta is equal to 2 minus k square the whole power 3 by 2. Also find the values of k for which this result holds. So நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, இதான் given condition. Tan square theta is equal to 1 minus k square. இந்த condition கொடுத்து இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே கிவன் கண்டிஷனில் இருந்தால் சம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கும் என்ன லிங்க் இருக்குன்றதை பாருங்களேன். இந்த கண்டிஷனில் இருக்கிற ஆர்ஹெச்எஸ் நம்மக்கிட்ட கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, அதோட ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் 1 மைனஸ் கே ஸ்கொயர் இருக்குது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷனில் ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் 2 minus k square the whole power 3 by 2. ஸோ இப்போ ரெண்டுமே சம்வாட் சிமிலராக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அதோட ஆர்ஹெச்எஸ் கண்டிஷனை எடுக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ்ஸை டேரெக்டாக எடுக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷன் வழியாக அந்த ஆர்ஹெச்எஸ்க்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் கண்டிஷன் எழுதிக்கோங்க. tan square theta is equal to 1 minus k square. ஓகேவா? ஸோ இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கும் என்ன வேறு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே 1 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ். இன்னும் ஆர்ஹெச்எஸ்க்கு மட்டும் என்னால் 1 ஆட் பண்ண முடியாது. ஆர்ஹெச்எஸ்க்கு 1 ஆட் பண்ணால் எல்ஹெச்எஸ்க்கும் அந்த 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது ஆடிங் 1 ஆன் போத் த சைட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், 1 ப்ளஸ் tan square theta இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 minus k square. இந்த 1 minus k squareக்கு முன்னாடி ஒரு 1 ப்ளஸ், அதாவது ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நல்லா பாருங்களேன், நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸ்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கன் அண்ட் டேனில் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த tan ஸ்கொயர் தீட்டா அங்கே போச்சுன்னா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவாக ஆகிடும். ஸோ அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கேன் பி ரிட்டன் as 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அந்த ஐடென்டிட்டியை. ஸோ இப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 என்ன 2. ஸோ இப்போ 2 மைனஸ் கே ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம கொண்டு வந்துட்டோமா, உள்ளே இருக்கிற டேர்ம் வந்துருச்சு, வெளியே பவர் 3 by 2 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டு சைடுமே என்ன பண்ண போகிறோம், டேக்கிங் பவர் 3 by 2 ஆன் போத் த சைட்ஸ். டேக்கிங் power 3 by 2 on both the sides. So when ஆகும் secant square theta the whole power 3 by 2 ஆயிடும். அதே மாதிரி RHSல 2 minus k square the whole power 3 by 2 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம RHS கொண்டு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த இதை LHS கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பவர் உள்ள 2 இருக்குது, வெளியே ஒரு பவர் 3 by 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அதை அப்படியே எழுதலாம். சீக்கன் தீட்டா பவரில் வந்து 2 into 3 by 2 இருக்குது. ஓகேவா? இந்த வெளியே இருக்குது, இந்த உள்ளே இருக்குல்ல இந்த 2ன்ற பவர், அதை வெளியே கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into 3 by 2ல் 2 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ சீக்கன் கியூப் தீட்டான்னு எழுதிக்கலாம் அதை. ஸோ இப்போது சீக்கண்ட் கியூப் தீட்டா is equal to 2 minus k square the whole power 3 by 2. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷனில் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து சீக்கன் கியூப் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். லெட் இட் பி த ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கண்டிஷனில் இருக்கிற ரிமைனிங் எல்ஹெச்எஸ் இருக்குல்ல, அதை எடுக்க போகிறோம். ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan cube theta into cosecant theta. So considering the LHS. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம். இந்த டேர்ம் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 by cos தீட்டான்னு எழுதலாமா? சீக்கன் தீட்டா வந்து காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ இப்போ சீக்கன் தீட்டாவை 1 by cos தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் tan தீட்டாக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், sin தீட்டா பை காஸ் தீட்டா. tan தீட்டா கேன் பி ரெப்ரசன்டட் as sin தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, tan கியூப் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டான்னு எழுதிக்கலாமா? tan கியூப் தீட்டாவை sin கியூப் தீட்டா பை காஸ் கியூப் தீட்டான்னு எழுதியாச்சு. தென் கொசிகன் தீட்டா யாரோட ரெசிப்ரோக்கல், சைனோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ கொசிகன் தீட்டாவை
1 by sin தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ நம்ம கிவன் டேர்ம் எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸில் மாற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் எடுத்து கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், இங்கே சைன் தீட்டா இருக்குது டினாமினேட்டரில், இங்கே நியூமரேட்டரில் சைன் கியூப் தீட்டா. ஸோ அதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்றதை எழுதுங்க. 1 by cos தீட்டா இருக்குது ப்ளஸ் அங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா இருக்குது. அங்கே அந்த சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதான் ரிமைனிங் டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஃப்ராக்ஷனல் டேர்ம்ஸ் அடிஷனில் இருக்குது. ஓகேவா? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? காஸ் கியூப் தீட்டா எல்சிஎம்மாக வருமா? காஸ் கியூப் தீட்டா எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வச்சு இன்டூ பண்ணுவோம். இன்டூ பண்ணும்போது நியூமரேட்டர்லையும் பண்ணணும், டினாமினேட்டர்லையும் பண்ணணும். ஸோ இப்போ டினாமினேட்டர் நான் ஆல்ரெடி பண்ணி காமனாக காஸ் கியூப் தீட்டான்னு எழுதிட்டேன். இந்த 2 டேர்முக்கும் காஸ் கியூப் தீட்டா தான் வரப்போகுதுன்றதை எல்சிஎம் எடுத்து எழுதிட்டோம். மேலே நியூமரேட்டரில் என்ன பண்ண போகிறோம்? ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வச்சு இங்கே இன்டூ பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ அங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? 1 தானே, ஐடென்டிட்டி தானே அது. ஸோ இப்போ இங்கே ஐடென்டிட்டிலாம் எழுதிக்கோங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டியை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1 டிவைடட் பை காஸ் கியூப் தீட்டா. ஓகேவா? ஸோ 1 by cos கியூப் தீட்டா. 1 by cos கியூப் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு எழுதலாமா? காசும் சீக்கண்ட்டும் ரெசிப்ரோக்கல்ஸ் தானே. ஸோ இப்போ 1 by cos நான் சீக்கண்ட்டுன்னு மாற்றலாம். ஸோ 1 by cos கியூப் தீட்டாவை நான் சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு மாற்றிக்கலாம். கிளியர்? ஸோ இப்போது ஆர்ஹெச்எஸ் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து இந்த வேல்யூன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸை வந்து எழுதிக்கோங்க. சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் கியூப் தீட்டா இன்ட்டு கொசீக்கண்ட் தீட்டா. Let it be the equation number 2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 and 2வையும் பாருங்கள். 2 minus k square the whole power 3/2. அதே மாதிரி இங்கே நோட் பண்ணுங்கள். சீக்கண்ட் கியூப் ப்ளஸ் டேன் கியூப் தீட்டா இன்ட்டு கொசிக்கண்ட் தீட்டா. ரெண்டுத்தோட வேல்யூஸுமே யாருக்கு ஈக்குவலாக இருக்குது? சீக்கண்ட் கியூப் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுமே ஆக்சுவலாக யார் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ்? எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ். கரெக்டாக? ஸோ ஃப்ரம் 1 and 2. From 1 and 2 we can say secant theta plus tan cube theta into cosecant theta is equal to 2 minus k square the whole power 3/2. clear? So 1 and 2ல இருந்து இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k for which this result holds. இப்போ நம்ம k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணும்போது சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டோம்ல, அந்த ஆடிங் 1 on both sides-லாம் போட்டு ஒரு கண்டிஷன் வந்துச்சு, அதை நோட் பண்ணுங்களேன். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 minus k square அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துச்சுல, இதை வந்து நம்ம 3 நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது 3லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா நமக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூஸை வந்து கிராஃபில் வரைஞ்சோன்னா கிராஃப் எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 0ன்னு வச்சுக்கலாம், இது π/2, தென் π 3π/2, அதே மாதிரி இங்கே -π/2 -π -3π/2 இந்த இன்டர்வல்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம காஸ் தீட்டாவோட கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா பற்றி வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காஸ் தீட்டாவோட டேபிள் வேல்யூஸ் தெரியும்ல, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேல்யூஸ்லாம் தெரியும்ல. ஆங்கிள் 0க்கு என்ன வரும்? காஸ் 0 என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டாக? காஸ் 0 என்ன வரும்? 1ன்னு வரும். ஸோ இப்போது காஸ் 0 ஆங்கிள் இங்கே 0 இருக்கா? ஸோ இப்போது காஸோட வேல்யூ ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும்? காஸ் தீட்டா 1ன்னு வரும். ஓகேவா? தென் அப்படியே காஸ் 90 என்ன வரும்? π/2னா என்ன? 90 தானே. காஸ் 90 என்ன வரும்? 0 வரும். ஸோ இப்போ என்னோடய கிராஃப் வந்து இங்கே கீழே வந்துடும் இப்படி. ஓகேவா? தென் அடுத்து காஸ் π என்ன வரும்? -1 வரும். காஸ் π வந்து -1 வரும். இந்த கரெக்டாக பைக்கு நேராக இங்கே -1. ஓகேவா? தென் 3π/2ல் என்னவாயிடும்? 0 ஆகிடும். இந்த மாதிரி தான் என்னோடய கிராஃப் போயிட்டுருக்கும் காஸ் தீட்டாக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இப்படி வரும்.
இப்படி போயிட்டு இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்மில் ஒரு கிராஃப் வரும். இது வந்து யாரோட வேல்யூ இது வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு ஓகேவா. ஸோ இப்போது காஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸும் வரலாம், அதாவது இங்கே மேலே எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ், கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தானே. ஸோ இப்போ இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுக்குது. ஸோ இப்போ காஸ் தீட்டா கேன் பி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓகேவா. இப்போ இதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டாவை கன்சிடர் பண்ணி பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து -1 வருதுல்ல, அதுவே காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்தோன்னா என்ன வரும், -1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் 1. ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ஸ் காஸ்ட்டில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அது நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. காஸ் தீட்டா வேணால் நெகட்டிவாக இருக்கலாம், பட் காஸ் ஸ்கொயர் தீட்டா நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இல்லை ஓகேவா. ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இல்லைனா கண்டிப்பாக அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, அதுவும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதுவும் நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இல்லை கரெக்டாக. ஸோ அப்போது எப்பயுமே சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போது இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா 2 minus k square must be always greater than or equal to 0 ஓகேவா. இந்த கண்டிஷன் டெரைவ் பண்ணலாமா, புரிஞ்சுதா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ எப்பயுமே நெகட்டிவாக வர சான்ஸ் இல்லை ஓகேவா. ஸோ அப்போ 2 minus k ஸ்கொயரோட வேல்யூ எப்பயுமே நெகட்டிவாக வர சான்ஸ் இல்லை இந்த கண்டிஷனில் இருந்து, கிளியர். ஸோ இப்போ இதில் 2 minus k ஸ்கொயர் must be greater than or equal to 0. இதில் நம்ம கேவோட வேல்யூ என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் கேவோட வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், என்ன ஆகும், இங்கே சும்மா இங்கே ரஃபாக போடுறேன், 2 minus k ஸ்கொயர். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ என்னவாகும், 2 minus 1 1 இஸ் கிரேட்டர் தேன் 0வா, கரெக்ட், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா, எஸ், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா. தென் -1 போட்டு பாருங்கள் கேக்கு பதிலாக, 2 minus -1 the whole square ஓகேவா. ஸோ இப்போ இதில் 2 minus -1 the whole squareனாலும் 1 தான். ஸோ இப்போ 2 minus 1னா 1 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா, எஸ், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்போ 1 போட்டுக்கலாம், -1 போட்டுக்கலாம். சப்போஸ் 2 போட்டு பாருங்களேன், 2 minus k ஸ்கொயருக்கு பதிலாக 2, அப்போ 2 the square ஓகேவா. ஸோ இப்போ 2 minus 4, 2 minus 4னா என்ன, -2. -2 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, பிகாஸ் இது நெகட்டிவ் வேல்யூ, 0வோட கம்மியான ஒரு வேல்யூ. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, இங்கே ஃபெயில் ஆகுது. அதே மாதிரி -2லாம் போட்டு பாருங்களேன், 2 minus -2 the whole square, அதாவது கேக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுறோம், 2 minus -2 the whole square என்ன ஆகுது, இங்கேயும் 2 minus 4 தான் வருது. ஸோ அப்போ -2 தான் வருது. -2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியுமா, இங்கேயும் சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ அப்போ எந்தெந்த வேல்யூஸோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு எனக்கு கேவோட வேல்யூஸு, 1 எடுத்துக்கலாம், -1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் நம்பர் லைனில் -1 1 ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரில் 0 வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த -1க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணாலும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. அதே மாதிரி 1க்கு ரைட் சைடில் இருக்கிற எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது ஓகேவா. ஸோ இப்போ -1லேருந்து 1க்குள்ளே மட்டும்தான் நான் கேவோட வேல்யூஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் k belongs to the closed interval of -1, 1 கிளியரா. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் என்ன மீனிங்கு, எண்டு வேல்யூஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த இன்டர்வல். ஸோ இப்போ -1 எடுத்துக்கலாம், -1க்கு அதிகமாக இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கலாம், தென் 1 எடுத்துக்கலாம், 1க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ k belongs to the closed interval of -1, 1. This is the answer for the second part of the question. Clear?